मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ளைட்ல உட்கார்ந்திருக்கேனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ஜாலியா இருக்காது? ஃப்ரீ ட்ரிப் ஆச்சே. எனக்கு பயங்கரமா பசிக்குதுப்பா. ஏ பப்பட், ஏர் ஹோஸ்டஸ் கூப்பிடு, சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருவோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஏர் ஹோஸ்டஸ் மேடம். நண்பர்களே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. 1 2 3 4. ஆனா என்ன இது? எனக்கு எல்லாமே 4 நாளா தெரியுது. எனக்கு எதுக்காக தூக்கம் வருது? நிம்மதியா தூங்கணும்னா நல்லா தூங்குங்க. எல்லா விஷயத்துக்கும் பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. தூங்க வேண்டாம்னு முடிவு பண்ணா எங்க ஷோவை பாருங்க. திறந்த வெளி வாக்குவாதம். மத்தியானம் சாப்பிட்டது சாம்பார் சாதம், இப்ப இங்க நடக்க போறது திறந்த வெளி வாக்குவாதம். கை தட்டுங்க. உங்க கவிதைகளை சொல்றதுக்கு நாங்க உங்களுக்கு நேரம் தருவோம். உங்க கவிதையை நீங்க தயாரா வச்சுக்கோங்க. ஆனா நாங்க கேட்கும் போதுதான் நீங்க சொல்லணும். இங்க வா. யாரோட முகமா இருந்தாலும் கிட்ட காமிச்சேன்னா பயந்துருவாங்க. என்ன புரியுதா? வெரி குட். இப்ப காதுல இருக்கிற ஸ்பீக்கரை திறந்து வச்சு கேளு. நாங்க கெஸ்ட். எங்களை கேவலப்படுத்துற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்ப யார அசிங்கப்படுத்தணுங்கிற விஷயத்தையாவது எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. இந்த மாதிரி எங்க அண்ணனை வெறுப்பேத்தின நான் வந்து கொட்டி விட்டுருவேன். அம்மா டேய், கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறா. இந்த ஷோ ஆரம்பிக்க விட. என்ன புரிஞ்சுதா? வணக்கம். இன்று நம்மளுடைய ஷோ திறந்த வெளியில் வாக்குவாதம். இதில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நன்றிகள். இவங்க அனைவரும் சர்வைவர்ஸ். ஏன்னா ஜட்கா ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 44D விபத்திலிருந்து தப்பிச்சு வந்தவங்க. தப்பிச்சு வந்தது சந்தோஷமான விஷயம் தானே? அதையே நீங்க இவ்வளவு கோவமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது என்னோட ஸ்டைல். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்னா ஃபிளைட் எப்படி மாயமா மறைஞ்சதுன்னு. அத யாராவது ஹைஜாக் பண்ணாங்களா? அப்படி ஹைஜாக் பண்ணிருந்தா அதை யாரு பண்ணது? ஒருத்தரா சொல்லுங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க. ஹனி, என்ன நடந்துச்சு? அன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுங்கறத நீங்க சொல்லுங்க. காலையில தூங்கி எழுந்திருச்சு நான் முதல் ஆளா பிரஷ் பண்ணேன். ஆரம்பத்துல இருந்து சொல்லுன்னு நான் சொல்லல. பிளைன்ல போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. நன்றி அண்ணே, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இல்லனா இவன் பிறந்ததுல இருந்து இருக்கிற கதையை சொல்லி நம்மளையில கொன்றுவான். தெளிவான ஸ்டோரியை சொன்னா மட்டும் போதும். சரி சொல்லுங்க, நீங்க ஃளைட்ல போகும்போது என்ன நடந்துச்சு? நாங்க ஃளைட்ல ஏறின உடனே எல்லாருக்கும் முன்னாடி ஏர் ஹோஸ்டஸ் குட் மார்னிங் சொன்னாங்க. குட் மார்னிங். ஜட்கா ஏர்லைன்ஸ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பாருங்க, ஃளைட் டேக் அப் ஆகும்போது குலுங்குச்சுன்னா அதுக்காக நீங்க பயந்துட கூடாது. அட ஆமாப்பா, இந்த மாதிரி பிளைன்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம். இல்ல அப்படிலாம் இல்ல. அதாவது எப்பவுமே ஃளைட் புறப்பட்டு மேல பறக்கும் போது கொஞ்சம் குலுங்கதான் செய்யும். அப்புறம் உங்க தண்ணி பாட்டில தண்ணிய ரொப்பி வச்சுக்கோங்க. சும்மா பெல் அடிச்சு கூப்பிட கூடாது. அப்போ நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்கிறது உனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக மட்டும்தான். அப்புறம் சீட் பெல்ட்ட போட்டுட்டு உட்காரு.
ஃப்ளைட்டுக்கு ஏதாவது ஆனா கூட உன் உயிருக்கு எதுவும் ஆகாது. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோக்கடிக்க பாக்குது. இந்த பொண்ணு உட்கார்ந்த உடனே நம்மள பயமுறுத்த பாக்குது. கை தட்டுங்க. ஓ நீயா? நீ ஏற்கனவே ஃப்ளைட்ல வந்திருக்கல்ல? இன்னொரு வாட்டி ஏதாவது கவிதை சொன்ன நான் அடிக்கிற அடியில 3 நாளைக்கு உன் காதுல விசில் சத்தம் தவிர வேற எதுவும் கேட்காது. இங்க வா. ஆஹா, இந்த குரல வசதி பேசுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். நான் கத்துனா உன் காதுல மிஷின் தான் மாட்டிக்கணும். போய் உன் இடத்துல உட்காரு. சாரி. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் எங்க சீட்ல உட்காந்துக்கிட்டு எங்களோட சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஃப்ளைட்டு கிளம்பிச்சா நாங்க வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு ஏதோ வெடி சத்தம் கேட்டது. அப்புறம் ஃப்ளைட்ல கேஸ் எல்லாம் உள்ள வந்தது. எல்லாரும் இரும்ப ஆரம்பிச்சாங்க. யாராலையும் மூச்சு விட கூட முடியல. பாத்தீங்களா நண்பர்களே, ஹைஜாக் பண்ணவங்க ஃப்ளைட் முழுக்க மயக்கம் வர்றதுக்கான கேஸ் அடிச்சிருக்காங்க. நிம்மதியா தூங்க நீங்க தூக்க மாத்திரை போட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மயக்கத்தை தர்ற கேஸாலையும் நல்லா தூக்கம் வரும். மக்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்னா, அந்த வெடி சத்தம் ஹைஜாக்கர்னாலயா இல்ல எல்லாரும் சாப்பிட்ட அந்த சிப்ஸ்னாலயா? அறிவுங்கிற சிலிண்டர்ல குப்பை நிறைய இருக்கு, அதை தூக்கி போடு. ஹனி என்ன சொல்றானோ அதை முழுசா கேளு. சரி. மயக்கத்தை தர்ற கேஸ் ஆலையும் நல்லா தூக்கம் வரும். எங்களுக்கு முழிப்பு வந்தப்போ நானும் ஹனியும் ஒரு வீட்ல இருந்தோம். ஹனி எந்திரா டே, நாம எங்க இருக்கோம்னே தெரியல. எந்திரிச்சு பாரு பாரு பாரு. உதவாக்குறீங்களா? இது வீடுதான். அதாவது ஃப்ளைட் வீடு மாதிரி தெரியுது. நம்ம ஃப்ளைட்ல தானே இருக்கோம். டேய், நாம இப்போ ஒரு வீட்ல எல்லாம் இருக்கோம். இது எப்படி ஃப்ளைட் ஆகும்? இது பிளேன் இல்லனா ஏரோஸ்ட்ரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் ஏர் ஹோஸ்டஸ் தான். ஆனா அதுக்காக நான் இருக்கிற இடம் ஃப்ளைட் ஆயிட முடியுமா என்ன? கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. ஆமா ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நாம இப்ப யோசிக்க வேண்டியதெல்லாம் மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க, அப்புறம் நாம எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்தோம்? அதுதான் கேட்டுருவோம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. எங்கடா போன? இந்த ஹெல்மெட் வர என் தலை மேல வந்து விழுந்துருச்சு. இந்த ஹெல்மெட் ஏன் என்ன நோக்கியே வந்துட்டு இருக்கு? ஓடிடுவோம். கனி நில்லுடா டேய். கனி ஓடாதடா, நில்லுடா. இது ஹெல்மெட் இல்லடா, நான் போறேன்டா. கொஞ்சம் நில்லு. அடடா, நீங்க 2 பேரும் என்னதான் பண்றீங்க? கீழே விழுந்துட்டேன். நானு போப்பட்டுதான் பாரு. அனி, இந்த ஹெல்மெட்டுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன்டா. என்ன இதுல இருந்து வெளியில கொண்டு வா. அம்மா. அட பப்பட், நீ எப்படி கீழே விழுந்த? இதுக்கு பதில் சொல்லு. அந்த ஹெல்மெட்டை பார்த்து எதுக்கு நீ பயந்து ஓடுன? பப்பட், அந்த ஹெல்மெட் என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தது. டேய் கழுத, அந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருந்தது நான் தான்டா. இது எப்படி நடக்கும் பப்பட்? ஏன்னா நீ இங்க நிக்கிற, அந்த ஹெல்மெட் அங்கதானே இருக்கு. அடே, திடீர்னு இவ்வளவு காத்து எங்க இருந்து வருது? ஜன்னல் கதவு கூட தானாவே திறந்துக்கிச்சே. பப்பட், மேல பாரு, அதோ அந்த லைட் எல்லாம் தானா ஆடிக்கிட்டு இருக்கு. ஐமா, அம்மா, இது என்னது? அட, இது பப்பட்டோட டார்ச் ஆச்சே. நான் எடுத்துக்கிறேன்.
இங்க பேய் இருக்கா? யார பார்த்து ஏன்னு சொன்னீங்க? அடேய் ஏயா ஏய், இங்க பேய் இருக்குன்னு சொல்றேன்டா. முதல்ல இங்க இருந்து போலாம் வாங்க. சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. ஓ, ஓ. அங்க பாருங்க. அடடா. டேய், அது வெறும் ஒரு சுண்டெலிதான். நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், கேட்டீங்களா நீங்க? இங்க பேய்கின்னு எதுவுமே கிடையாதுன்னு. அது சரி, இது என்னது? ஐயோ, பேய். ஐயோ, வாங்க, ஓடி சீக்கிரம் வாங்க. ஓடிடலாம். இங்க பேய் இருக்கு. சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். நில்லுங்க நில்லுங்க. காப்பாத்துங்க. பப்பட் அரோஸ்ட்ரஸ பேய் தூக்கிட்டு போயிருச்சு. அடடா அம்மா. அனி, உயிரோட இருக்கணும்னா அந்த ஜன்னல் வழியா சீக்கிரமா குதிச்சிரு. இங்க பாரு, நான் தான் கத்தி கத்தியே என் 2 கது கேட்காத அளவுக்கு பண்ணிட்டேன். எனக்கு நல்லா பலமா அடிபட்டிருக்க போல. நீ எதுக்கு குதிச்ச? நீ பறந்தே வந்திருக்கலாம்ல. அட ஆமால, பயத்துல என்னால பறக்க முடியுங்கிறதே நான் மறந்துட்டேன். என்ன புரிஞ்சுதா? ஐ. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு நாங்க அங்க இருந்து ஓடி வந்துட்டோம். எல்லாரும் கேட்டீங்கல்ல, பேய் இருக்கத்தான் செய்யுது. எங்க சேனல்ல தான் நடக்கும் பேய பத்தின விரிவான நிகழ்ச்சி. நாங்க பேய்கள் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அதை பிடிக்கிறதுக்கான முறையையும் சொல்லித் தரோம். அந்த ஷோ தான் பாபாவின் தாபா. என்ன பேசுறீங்க நீங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அட ஆமாப்பா, ஹனிபடி இருக்கிற வீட்டுல காலையில 5 மணிக்கு ஏதோ ஒண்ணு ஆடிட்டு இருக்கோம். நான் பார்த்திருக்கேன். ஓ ஷட் அப். நான் காலையில தினமும் ஜும்பா பண்ணிட்டு இருப்பேன். ஆமா மேடம், நீங்க சும்மாவே மேக்கப் பண்ணிட்டு செய்யுங்க. அப்போ உங்களை யாரும் பேய்னு சொல்ல மாட்டாங்க. சக்கரை இல்லாத டீயை குடிச்சா உன் வாய் கசக்கும். மேக்கப் இல்லாம காட்கற பார்த்தா உனக்கு பேயா தெரியுது. கை தட்டுங்க. மேடமை இன்சல்ட் பண்ணிருக்காங்க. யாராவது கை தட்டுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், ஜோர்தார் கையை தட்டக்கூடாதுன்னு சொல்லியும் நீ கை தட்டுறியா? நந்து எல்லாருக்கும் சொந்தம். ஜோர்தார் மேடம் சார்பா பேசினார்ல, அதுக்கு தான் கை தட்டினேன். ஆமா அண்ணே, அவன் கள்ளத்துல விழுந்த அலையில இந்நேரம் அவனுக்கு காதை கேட்காம போயிருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இனிமே இவன் முயல் குட்டியை பார்த்தா முயல் குட்டின்னு சொல்ல மாட்டான். அமைதியா இருங்க. நாம இந்த மாதிரி பேச்செல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப நாம அந்த வீட்ல இருக்கிற பேய பத்தி பேசுவோம். இங்க வா. பேய்ங்கிறதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது பேயே இல்ல. நான் என் கண்ணுங்கிற ஹெட்லைட் வழியா நல்லா பார்த்தேன். அது காட்டுவாசிங்க. அதுங்க என்னையும் நந்துவையும் தூக்கிட்டு போனதுங்க. இங்க வா. நாம இப்பதான் மயக்கம் தெளிச்சு சுயநினைவுக்கு வந்திருக்கோம். நல்லா வேகமா போய்கிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா எங்க போய்கிட்டு இருக்கோம்னு தான் தெரியல. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நந்து எல்லாருக்கும் சொந்தம். இப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, நாம ஏதோ பிரச்சனையில இருக்கோம்னு. நந்து நல்லா கேளு. இவன் என்ன கொம்பால் அடிக்கிறான். என்ன இவன் அசிங்கப்படுத்துறான். இவனுக்கு புரியவை. இவனை தூக்கிட்டு போய் ஆள் இல்லாத ரயில்வே கேட்ல படுக்க வச்சிருவேன்னு. அவனுக்கு எதுவுமே புரியாது. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இவங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்னு. அப்படியா? அப்ப ஓட ஆரம்பி.
நந்து, இவங்க தண்ணியில இறங்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ விஷயம் இருக்கு. முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதைத்தான் நானும் சொல்றேன். அது என்ன விஷயம்? தண்ணியில தான் முதல்ல இருக்கு, அங்க பாருங்க. ஒரு பக்கம் கொம்பு வச்சிருக்கானுங்க, இன்னொரு பக்கம் முதல்ல இருக்கு. நாம இப்ப ஏதாவது ஏடோ கூடமா பண்ணோம்னா அதுக்கப்புறம் இது நேரடியா நம்மள பரலோகத்துக்கு அனுப்பிடும். ஜாக்கிரதை. அட சொற்பொழிவு எல்லாம் நிறுத்தியா, முதல்ல இங்கிருந்து ஓடுவா. ஓடி இங்க வா. ரொம்ப நேரம் தண்ணியில நின்னேனா உனக்கு ஜுரம் வந்துரும். சீக்கிரமா வா, தண்ணியை விட்டு தரைக்கு வா. நாங்களும் வீட்டுக்கு போறோம், சரியா? டீல் தானே? இந்த மாதிரி தான் அங்கிருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வெளியே வந்தோம். அப்படின்னா நீங்க அவங்கள காட்டுவாசின்னு சொல்றீங்க? இவங்க சொல்றதை கேட்டீங்களா பொதுமக்களே? ஆச்சரியமா இருக்கு. காட்டுவாசிங்க தான் ஹைஜாக் பண்ணிருக்காங்க. டாக்டர் பாலு சொன்னதை கேட்டீங்கல்ல? இந்த வேலையை காட்டுவாசிங்க செஞ்சதா சொல்றாரு. இங்க வா, வாயை குறைச்சிட்டும் மூளைங்கிற சைலன்சரை யூஸ் பண்ணு. அப்புறம் யோசி, காட்டுவாசிங்க பிளேன்ல இல்லாதப்போ எப்படி பிளேனை ஹைஜாக் பண்ணுவாங்க? ஆனா நீங்க சொல்றீங்க காட்டுவாசி இருந்தாங்கன்னு. இல்லையே. என்னென்ன பேச்ச மாத்துறீங்க? நீங்க வேற சொன்னீங்க காட்டுவாசிங்க உங்களை காட்டுல துரத்துனாங்கன்னு. இப்ப என்னமோ வேற மாதிரி சொல்றீங்க. கிட் நீ எதுக்காக இப்படி குழப்புற? காட்டுல காட்டுவாசிங்க இருந்தாங்க, பிளேன்ல தான் காட்டுவாசிங்க இல்ல. ஆமாப்பா, மூளைக்கு ஷார்ட் சர்க்யூட் எல்லாம் கொடுக்காதீங்க. விஷயத்தை சொல்லுங்க. காட்டுவாசிங்க இருந்தாங்களா இல்லையா? ஒரு நிமிஷம். காட்டை பத்தி நம்ம ஷோல பேச போறோம். ஜங்கல்ல டங்கல்ல. அதுல நாங்க விவசாயிங்களுக்கு புது வழிமுறைகளை சொல்லி தருவோம். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, பிளேன் ஹைஜாக் பண்ணப்பட்டதா? அப்படின்னா அதை யார் பண்ணது? அது பேயும் இல்ல, காட்டுவாசியும் இல்ல. அப்படின்னா அது யாரு? அழிக்க நினைக்கிற எதிரி சயின்டிஸ்ட். ஆமா, பர்முடா ட்ரையாங்கிள்ல எப்படி ஃளைட் எல்லாம் காணாம போகுதோ அதே மாதிரிதான் மேக்னெட்டிக் ரேஸால அந்த ஃளைட்டை ஹைஜாக் செஞ்சாங்க. பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, உங்களுக்கு இந்த சந்தேகம் ஏன் வந்துச்சுன்னு. கண்டக்டர் படிச்சவங்க தான் கண்டக்டர் வேலை செய்ய முடியும். டாக்டருக்கு படிச்சவங்க தான் டாக்டர் வேலையை செய்ய முடியும். அதே மாதிரி நாங்களும் காட்டல அவங்களோட லேபரேட்டரி பார்த்தோம். ஆமாமா, நானும் பார்த்தேன் லேபரேட்டரிய. நானே சொல்றேன், எங்களுக்கு நினைவு வந்தப்போ நாங்க ஒரு லேபரேட்டரியில இருந்தோம். எப்பா நண்பா, பயங்கரமா தாக எடுக்குது. ஆஹா, தண்ணி கிடைச்சிருச்சு. லஸ்ஸி குடிச்சா தெம்பா இருக்கும், ஆனா தண்ணி குடிச்சதுல தெம்பு வந்துச்சு. கை தட்டுங்க. ஏய், நாம இப்ப எங்க இருக்கோம்? என்ன இது? இது ஒரு லேபரேட்டரி. அது சரி, நாம இங்க எப்படி வந்தோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத குட்டி, நான் ஹைஜாக்கர்ஸுக்கு 250 பவுண்ட்ல கிக்க கொடுத்து அவங்கள மயக்கம் போட செஞ்சிடுறேன். அட குரு, எனக்கு என்ன நடக்குது? ஒரு பொண்ணு போட்டிருந்த சுடிதாரை பார்த்து நான் நைட்டின்னு நினைச்சேன். வெள்ளையா இருக்கவே தண்ணி நினைச்சு குடிச்சிட்டேன். கையை தட்டுங்க. ஓய், என்னது திடீர்னு கண்ணசார் பலூன் போல உப்பிட்டாரு? சனி, அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்து. ஓகே மேடம், நான் இப்பவே அவங்கள தடுத்து நிறுத்துறேன். பைப்பு உடைச்சு கேஸ் வெளிய வந்துருச்சு. நான் இப்ப கலர்ஃபுல் பலூன் ஆயிட்டேன். கை தட்டுங்க. நில்லுங்க கண்ணசாம். கிட்டே
இது ஃப்ளைட்ல வந்துச்சு ஒரு வாசனை, அதே வாசனை தான் இதுவும். ஏய், அப்படின்னா இவங்க தான் ஹைஜாக் பண்ணவங்க. கிட்டே, நான் உன்னை காப்பாத்த வந்துகிட்டு இருக்கேன். சனி, எங்களை காப்பாத்து. ஓ, கண்ணா சார், நான் தான் இப்ப ஏதாவது செஞ்சாகணும். ஓ, இந்த பட்டன்ஸ் ட்ரை பண்றேன். ஓ, அச்சச்சோ, கண்ணா சார் பாக்ஸா மாறிட்டாரே. ஏன் இப்படி பண்ணீங்க? ஆட கடவுளே, நான் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டேன்? நான் இப்பவே இதை சரி பண்ணி ஆகணும். இந்த பட்டனை ட்ரை பண்றேன். ஓ, ப்ளீஸ் கண்ணா சார், சீக்கிரமா நார்மல் ஆயிடுங்க. ஓ, அட கடவுளே, என்னதான் நடக்குதுங்க? எங்க இருக்க நான் பட்டனை ட்ரை பண்ணி பார்க்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மேடம், ரெண்டாவது கம்ப்யூட்டர்ல இருந்து கமெண்ட் கொடுங்க. ஒருவேளை கண்ணா சாருக்கு சரியாகலாம்ல? நான் இப்பவே செக் பண்ணி பார்க்கிறேன். ஓஹோ, கண்ணா சரியா நார்மல் ஆக மாட்டேங்கிறாரு. எனக்கு வந்து வால்ல நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. ஓ, அடடா, இங்க நெருப்பு பிடிச்சிருச்சு. சீக்கிரமா வெளியே போலாம், வாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம். டோல் சத்தம் கேட்டா எல்லாரும் பாங்கற ஆடுவோம். நேரம் நல்லா இருந்ததுனால நாங்க தப்பிச்சிட்டோம். கை தட்டுங்க. நிம்மதியா தூங்கணும்னா தூக்க மாத்திரை போட்டுக்கங்க. ஏன்னா இப்ப நான் சொல்ற செய்தி உங்களை நிம்மதியா தூங்க விடாது. யாரோ பயங்கரமான சயின்டிஸ்டுங்க இந்த மோசமான வேலையை செய்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க ஒண்ணு விட்ட சித்தியோட மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஃளைட்ல போய்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பயங்கரமான காட்டுல நீங்க விழுந்துட்டீங்க. ரைட். அது சயின்டிஸ்ட் இல்ல. என்ன? இந்த வேலை ஏலியன்ஸோடது. ஏலியன்ஸா? பாத்தீங்களா, இப்ப இன்னொரு விஷயம் வெளியே வருது. ஹைஜாக் ஏலியன்ஸ் தான் செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்றது ஹனி. நான்லாம் ஒண்ணும் சொல்லல. நான் இவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அது பன்னி. என்ன மன்னிச்சிருங்க, இவரு பனி. பனிங்கிற பேர்ல முயல் குட்டி தான் இருக்கும். ஆனா நான் பார்வையாளர்களுக்கு சொல்றேன், இவர் ஒரு பூனையா இருந்தாலும் இவரோட பேரு பனி. சரி சொல்லுங்க, நீங்க எப்படி இவ்வளவு நம்பிக்கையோட சொல்றீங்க இத செஞ்சது ஏலியன்ஸ் தான்? ஏன்னா நான் அவங்கள பார்த்தேன். நாங்க ஃளைட்ல மயக்கம் அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது நாங்க ஒரு காட்டுல இருந்தோம். எங்களுக்கு ஏதோ வேற ஒரு பிளானட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அட, ஆகாயத்துல இவ்வளவு சூரியனா? வனி, சீக்கிரம் எழுந்துரு. நம்ம ஃளைட்ல இருந்து எப்படி இங்க வந்தோம்? மத்தவங்கள எங்க போனாங்க? சரி வா, போய் தேடுவோம். இந்த உலகமே வித்தியாசமா
இதை வச்சுதான் வெளியில எடுக்க முயற்சி பண்ணணும். பனி, நீ என்ன பண்ற? இது என்ன இன்னும் உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய பாம்பா! இது பாம்பு இல்ல, ஏலியன் அனகோண்டா. பனி, இப்ப நாம என்ன பண்றது? அந்த ஏலியன் அனகொண்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மணி, பயங்கரமா பசிக்குது. ஆஹா, தர்பூசணி பழம். அட, ஏன் கோவப்படுறீங்க? இங்க பாருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அது தர்பூசணி நினைச்சுதான் உங்க தலைய தொட்டேன். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா தொட்டிருக்கவே மாட்டேன். ஜோர்தார், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? பனி, நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வேணும்னே உங்க தலைய புடிச்சு இழுக்கல. ஜோர்தார், இவங்க ஏலியன்ஸ்பா, ஏலியன்ஸ். இவங்க ஒண்ணும் நம்ம சொந்தக்காரங்க இல்ல. இவங்களுக்கு நம்மளோட பாஷையே தெரியாது. நான் இவங்கள பாத்துக்கிறேன். அட, இவங்கள பிடிக்கவே முடியலையே. எதுக்கு அவங்கள பிடிக்கணும்? அடி அவங்கள. ஆமா, இது தலையே இல்லாம எப்படி ஓடுது? ஜோர்தார், கீழே குனி. இது எவ்வளவு குள்ளமா இருக்கு. மணி, இதுங்க ஏலியன்ஸ் தான். அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தோம்.
இன்னொரு முக்கியமான செய்தி, அது வெறும் ஏலியன் மட்டும் இல்ல, தலையில்லாத ஏலியன்கள். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது யோசனை வந்துச்சுன்னா அவங்க எப்படி தலையை சுரிஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதை விட முக்கியமான விஷயம், அவங்க ஓடும்போது எப்படி பாத்திருக்க முடியும்னு சொல்லுங்க. ஏன்னா கண்ணும் தலையில தானே இருக்கும். தண்ணியே இல்லாத நதியில யாராவது மிதக்க முடியுமா? இல்ல தலையே இல்லாம யாராவது உயிரோடு இருக்க முடியுமா? மூளைங்கிற வெளிச்சத்தை வச்சு ஞாபகங்கள்ங்கிற அறையில வெளிச்சத்தை அடிச்சு பாரு. உண்மையாவே அதுங்க ஏலியன்ஸ் தானா? அட அதுங்களுக்கு புரியவை, அது ஏலியன்ஸ் இல்ல, அவங்க குள்ள மனுஷங்க. நாம அந்த குள்ள மனுஷங்களை எல்லாம் படத்துல மட்டும் தானே பாத்திருப்போம். ஒருவேளை குழந்தைங்களா இருப்பாங்களோ? அட இல்ல குள்ள மனிதர்கள். இல்ல, அவங்க உயரமா தான் இருந்தாங்க. அதான் இல்ல, தலைக்கு மேல இவ்வளவு பெருசா தாஜ்மஹால் மாதிரி இருந்தது. அப்ப அவங்க தானே? என்ன சொல்ல வரீங்க? நான் அவங்கள சரியா பார்க்கல. நான் நினைச்சேன் அவங்களுக்கு தலையே இல்லைன்னு. சரிப்பா, நான் புரிய வைக்கிறேன். அன்னைக்கு எங்களுக்கு சுய நினைவு வந்தப்ப நாங்க கேவல இருந்தோம். ஏன்னா நாம குகையில தானே இருந்தோம். அட ஆமாப்பா, சரியா படிக்காத ஒயிட் காலருங்க குகைய கேவனு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குகையில என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. சொல்றேன்ப்பா, நாங்க ஒரு குகையில இருந்தோம். நம்ம எங்கப்பா இருக்கோம்? ஏகப்பட்ட பல்லா இருக்கு. அண்ணே அண்ணே, எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாப்பா, my head is keeping circle. என்னது? ஏப்பா, என் தலை சுத்துதுன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் ஏதோ டூப்ளிகேட் கேஸ்ன்னு நினைக்கிறேன். கிட்கெட் ஏப்பா, நாம இப்ப எங்கப்பா இருக்கோம்? தெரியல அண்ணே, ஆனா பார்த்தா ஏதோ புகை மாதிரி தான் தெரியுது. ஆமாண்ணே, நாம இதுக்குள்ள எப்படி வந்தோம்? ஏப்பா, எனக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சா நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? இப்ப இங்க இருந்து எப்படி வெளியே போறதுங்கிறத பத்தி யோசி. சரி சரி. மூளை இல்லாதவன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவனுக்கு தலையே இல்லையானே. அண்ணே, யாரோ வராங்க, சீக்கிரம் ஒளிச்சுக்கோங்க. அண்ணே, ஏதோ பெரிய உருண்டைக்குள்ள இருந்து பாடி வருதுனே. ஏய், சும்மா இரு. பாடிக்கு மேல பூசணிக்காய் வச்சிருக்காங்க. அண்ணே, இத பாத்தீங்களா? கோட்ல இருந்து குழந்தைங்க வருது. அட ஆமாப்பா, அது குழந்தைங்க இல்ல, குள்ள மனிதர்கள். ஏப்பா ஏப்பா, குள்ள பசங்களா, இங்க இருந்து வெளியில போறதுக்கு வழிய சொல்லுங்க. எப்படி போனோம்? இவங்களுக்கு நம்மளோட உயர ரகசியம் தெரிஞ்சிருச்சு. அவங்கள புடிங்க. அட போப்பா, பெரிய பெரிய ஆளுங்களாலேயே எங்களை பிடிக்க முடியல. நீ பிடிச்சிருவியா என்ன? ஜோக் அடிக்கிற. முடிஞ்சா எங்களை வந்து பிடி. உங்களுக்கு நாங்க யாருன்னு காட்டுறோம். அடிங்க அவங்கள. எங்க ஓடிக்கிட்டு இருக்க? அட, இது எங்க போச்சு தெரியலையே. நாங்களே யாரு? அண்ணே, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அவங்களை இங்கே வச்சு காய போட்டுருவோம். அவங்கள அடிக்க.
பாரு நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். நல்ல வேலை என்ன இப்ப வந்து சொன்னீங்களே, வாங்க போயிடலாம். சரி ஒண்ணு பண்ணுவோம், ரைட்ல இருக்கிற வழியில போயிடலாம். என்னப்பா இது? பின்னாடி குகை, முன்னாடி பள்ளம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட பாட்டியா ஞாபகத்துக்கு வராங்க. அப்பா இப்ப நம்ம என்ன பண்றது? அண்ணே டென்ஷன் ஆகாத, நான் எதையாவது யோசிக்கிறேன். அண்ணே அங்க பாருங்க, அங்க ஒரு மரம் இருக்கு. அதை கொண்டு வந்து இது மேல போட்டு நாம அந்த பக்கமா போயிடலாம். வாங்க. என்ன இவனுங்க லேம்போஸ்ட்ல ஏறுற மாதிரி ஏறானுங்க? ஆமாப்பா, இவங்களை எல்லாம் போஸ்ட் கம்பத்துல ஏற வச்சு லைட்டை சரி பண்ணிடலாம். அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க, தேடுங்க அவங்களா. நீங்க அந்த பக்கம் தேடுங்க. என்னப்பா இது? இவ்வளவு பணம் தங்கம் எல்லாம் இருக்கு. அண்ணே இவனுக்கு கொள்ளைக்காரனுங்க. ஏப்பா, நாம இவங்களை பணத்தோடயே அடிச்சு வரட்டுவோம். அண்ணே இவனுக்கு பணத்துக்காக நிறைய பேர் அடிச்சிருப்பானுங்க. ஆனா இன்னைக்கு இந்த பணத்தால் அடி வாங்குறானுங்க. அட ஆமாப்பா, பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க பணத்தோட அடி பலமா இருக்கும்னு. அண்ணே நீ ஒரு விஷயத்த மறந்தே போயிட்ட. உன்னால பறக்க முடியல. மேல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த வழியா பறந்து போயிடலாம். அட ஆமாப்பா, நான் மறந்து போயிட்டேன். இப்ப பாரு. அண்ணே நேரா போலீஸ்க்கு போய் தகவல் கொடுப்போம். அட ஆமாப்பா, அந்த நேரத்துல நாங்க மட்டும் உஷாரா தப்பிச்சு வரல, எங்க கதையெல்லாம் அவ்வளவுதான். அதாவது அவங்க ஏலியன்ஸ் இல்ல. இல்ல இல்ல, எல்லாம் திருட்டு பசங்க. அவங்க ஏலியன்ஸ் தான். இங்க வா, நான் தான் சொன்னேன்ல அவங்க காட்டுவாசிங்க. இல்ல சயின்டிஸ்ட் தான். இல்லைன்னா அங்க எதுக்கு லேபரட்டரி இருக்க போது சொல்லு. இல்ல அது பேய் தான். சில நேரம் திருடங்க, சில நேரம் காட்டுவாசிங்க, சில நேரம் ஏலியன்ஸா மாறிடுறாங்க. ஏய் உன் மூளைய ஓவர் ஆயிலிங் பண்ணு. பேய் பணத்தை திருடி ஊறுகாய வாங்கி தின்ன போகுது. அவங்க திருடங்க தான். அட இவ்வளவு பணம் இருக்குன்னா அவங்க எதுக்காக காட்டுல குகையில வாழணும்? அட என்ன கொஞ்சம் பேச விடுங்க, நான் பேசினா எனக்கு காசு கிடைக்கும். ரொம்ப ஓவரா பேசாத. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் கண்ணத்துல ஒண்ணு வைப்பேன். தூசியை எல்லாமே எப்படி ஒற்றை அடிக்க முடியும்? எந்த காரணமே இல்லாம நீ எப்படி அடிக்க முடியும்? இப்படி இப்ப சொல்ல எப்படி இருக்கு அடி? இங்க பாருங்க,
நாம இங்க விவாதம் பண்றதுக்கு வந்திருக்கோம். நீங்க அதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மிஸ்டர் பாண்டா, உங்களை இந்த ஷோவுக்கு வரவேற்கிறேன். உங்க எல்லாரோட கம்ப்ளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் போலீஸ் டீமோட எங்களோட டீமும் அந்த காட்டுக்கு போயிருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் பாண்டா, அங்க யார் இருந்தாங்கங்கற உண்மையை சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் பாண்டா, அங்க பேய் இருக்குன்னு. நீங்க ஏலியன்ஸ பாத்தீங்கல்ல? அவர் காட்டுக்கு தானே போனாரு. அங்க காட்டுவாசிகளை பாத்துருப்பாரு. சும்மா இருங்கப்பா, அங்க இருந்தவங்க கொள்ளக்காரங்க. இல்ல அவர் காட்டுவாசிகளா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. உங்களை அங்க இருந்து காப்பாத்துனதுக்கு அப்புறம் நாங்க அங்க என்ன இருக்குன்னு தேடி போனோம். அங்க எங்களுக்கு நோட் அடிக்கிற கும்பல் தான் கையில கிடைச்சாங்க. ஒட்டு மொத்தமா பிடிச்சிட்டோம். கலர் நோட் அடிக்கிற கும்பல் எதுக்காக ஃளைட்ட ஹைஜாக் பண்ணாங்க? ப்ளீஸ், ஃளைட் ஹைஜாக்கே ஆகல. ஃளைட்ல குளோரோஃபார்ம் சிலிண்டர் வெடிச்சிடுச்சு. ஃளைட் கிராஷ் ஆச்சு. நீங்க எல்லாரும் கீழே விழுந்து அங்க இங்கன்னு மயங்கி போயிட்டீங்க. அதாவது எதுவுமே நடக்கல. பார்வையாளர்களை பாத்தீங்களா? இதத்தான் சொல்லுவாங்க. எதுவுமே சாப்பிடலையா, ஆனா பில்லு மட்டும் 1000 ரூபாயா. அந்த குளோரோஃபார்மால தான் நாம அப்படி இருந்தோம். நமக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்லிருக்கோம். ஆனா இந்த கட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. நாங்க அங்க போனதுனால தான் அந்த கள்ள நோட்டு கும்பலை மொத்தமா பிடிக்க முடிஞ்சது. நடந்ததா இல்லையான்னு தெரியாது, ஆனா நடந்தது நல்லா தான் நடந்துச்சு. அங்க இதாவது நடந்துச்சு. என்ன புரிஞ்சுதா? இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். நாளைக்கு மறுபடியும் ஒரு புது கதையோட வேறொரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். நம்ம கேமராமேன் ராஜேஷோட இணைஞ்சு உங்க அன்பிற்கினிய கோபால் இப்ப உங்ககிட்ட இருந்து விடைபெற. நன்றி, வணக்கம். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.